ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். உலக அளவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். சென்னையிலேருந்து நம்ம போகிறோம். சென்னையிலேருந்து ஈசிஆர் வழியாக போகும்போது நிறைய இடத்துல ரோடு வேலை நடக்குது. டேக் டைவர்ஷன் சொல்லியே டைம் நிறைய ஆகுது. பார்த்து பொறுமையாக போனால் தான் நம்ம போக முடியும். ஏன்னா நிறைய இடத்துல டேக் டைவர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல ஹைவேலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஹைவேல போகும்போது ஹோட்டல் ஜெயராம் இப்போ புதுசாக ஹைவேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஈசிஆரில் உள்ளாடி ஒன்று இருக்குது. அவங்க ஹைவேலே வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம மத்தியானம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த ஜெயராம் அப்படின்றவங்க இந்த ஹோட்டலில் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்களும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய ஆள் இருக்காங்க வேலை பார்க்குறதுக்கு. ஆனாலும் அவங்களும் வேலை பார்க்க தான் செய்கிறாங்க. அங்கேருந்து நம்ம சாப்பாடெலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நல்ல பெரிய ஹோட்டலாக தான் இருக்குது இந்த ஈசிஆரில் ஹைவேல இருக்க ஹோட்டல். ஆனால் நமக்கு டைம் ஆகலை, 11:30 தான் ஆச்சு. அதனால் சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஹோட்டல் ஜெயராம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சென்னையிலேருந்து நாங்கள் போய் சேர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ரோடெல்லாம் வேலை நடக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு போய் சேர்றதுக்கு. இப்போ நம்ம சேர வேண்டிய இடமும் வந்தாச்சு. பாருங்கள் எங்கே நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா? வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கிறோம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் புனித திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம். இது உலக புகழ்பெற்ற புனித யாத்திரை தலம் வேளாங்கண்ணி. இந்த வேளாங்கண்ணியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலக புகழ்பெற்ற இந்த திருத்தலம் நம்ம தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வங்கக்கடலோரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னை ஆரோக்கிய அன்னைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நோயாளிகளுக்கு நல்ல உடல் சுகம் கொடுத்துருக்கனால அதனால் ஆரோக்கிய அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோக்கிய அன்னை பேராலை இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு திருத்தலம். இங்கே ஆண்டுதோறும் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு யாத்திரையாக வருவாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் வரமாட்டாங்க. கிறிஸ்தவர்கள், இந்து, முஸ்லீம் எல்லாருமே நம்பிக்கையோடு வருவாங்க. அவங்க நம்பி வர்றது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வேளாங்கண்ணியில் என்ன அதிசயம் நடந்ததுன்னா, மாதா குழந்தை இயேசுவோடு பால்கார சிறுவன் ஒருவன்கிட்ட அவங்க மாதா குழந்தை இயேசுக்கு பால் கேட்பாங்க. அந்த பையன் மாதாவுக்கு பால் கொடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பானையில் பொங்கி வழியும் பால் குறையவே செய்யாது. அந்த அளவுக்கு பெரிய அதிசயம் நடந்தது. இது வேளாங்கண்ணியில் நடந்த உண்மையான அதிசயம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மோர் வித்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு நடக்க முடியாது. அந்த பையனை மாதா நடக்க வைப்பாங்க. அந்த இடம் எல்லாமே இப்போவும் பாதுகாக்கப்படுது. அங்கே சின்ன சின்ன ஆலயங்கள் கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதா காட்சி கொடுத்த குளம் இன்னமும் அழகாக இருக்குது. அந்த குளம் எல்லாமே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமானது 3வது புதுமை என்னென்னா, போர்ச்சுகீசிய மாலுமிகள் இந்த வங்கக்கடல் வழியாக வரும்போது புயல் வந்திருக்கு. அந்த புயலில் அவங்க உயிர் பிழைப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் வரும்போது அவங்க மாதா கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. அந்த நேரம் அவங்களுடைய கப்பல் ஒரு கரையை சேருது. அந்த கரை வேளாங்கண்ணி கடற்கரையோரம். அவங்க சேர்ந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் ஒன்று கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை பெருசாக விரிவுபடுத்தி இப்போ ரொம்ப பெரிய ஒரு தேவாலயமாக வளர்ந்து நிற்குது. இந்த ஆலயத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபுல்லாகவுமே வெள்ளை கலரில் தான் இந்த ஆலயத்துக்கு எல்லா கோயிலுமே, அங்கே எவ்வளோ கோயில் இருக்கோ எல்லாமே வெள்ளை கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டு போட்டாங்கன்னா நைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டு வெளிச்சத்தில் அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. மனதுக்கு ரொம்ப ஒரு நல்ல இதமான ஒரு சூழல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதா கோயிலில் செப்டம்பர் 8ஆம் தேதி திருவிழா எடுப்பாங்க. 10 நாள் கொண்டாடுவாங்க. அது ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8 வரைக்கும் நடக்கும். செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திருவிழா நிறைவு பெறும். அப்போ கூட வெளிநாட்டு பக்தர்கள், நம்ம இந்தியாவிலேருந்து பல மாநிலத்திலேருந்து பக்தர்கள் வருவாங்க. நிறைய பேர் நடந்து வருவாங்க. நிறைய நம்பிக்கையோட கேட்டது கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு வருவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம போனோன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அப்படி நம்ம வேண்டினது கிடைக்கும்போது
நம்ம மாதாவுக்கு அது வந்து நேர்ச்ச காணிக்கையாக கொடுப்பாங்க. இப்போ கை கால் சுகம் கிடச்சதுன்னா கை கால் வாங்கி காணிக்கையாக கொடுப்பாங்க, மெழுகுத்திரி ஏற்றுவாங்க, நிறைய உடல் உறுப்புகள் எல்லாமே காணிக்கையாக கொடுப்பாங்க. அது எல்லாமே அன்னை அருங்காட்சியகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்குது. அங்கே போனோன்னா நம்ம எல்லா புதுமைகளோடைய நிகழ்வுகள் எல்லாமே எழுதி கொடுத்துருப்பாங்க. அதையும் அங்கே நம்ம பார்க்கலாம். கோயிலில் இருந்து கடற்கரைக்கு போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். கடற்கரையில் போனதுக்கப்புறம் அந்த கடல் வந்து ரொம்ப அமைதியாக அலை அடிச்சிருக்குது பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். இப்போ வந்து அங்கே வந்து தூண்டில் வளைவுன்னு போட்டிருக்காங்க. அதனால வந்து அலை எல்லாம் பெருசாக வராது. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கனால நைட்டு கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல் இருக்கிறனால நம்ம தேவையானதை அங்கே சாப்பிட்டுக்கலாம். மீன் நிறைய கிடைக்கும் அங்கே. கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய மீன் வகையான சாப்பாடு இதெல்லாமே நிறைய கிடைக்கும். நம்ம தேவையான பொருட்களை அங்கே வாங்குறதுக்கு நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. வேளாங்கண்ணியில் நம்ம போனோன்னா தங்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாமே அவங்களே நிறைய வச்சுருக்காங்க. திருவிழா டைமில் தான் வந்து திருவிழா அப்புறமா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த டைமில் தான் கொஞ்சம் ரூம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ப்ரைவேட் ரூமும் நிறைய இருக்கும். இல்லை அங்கேயே வந்து கோயிலோடைய ரூமும் நிறைய இருக்கும். நமக்கு வேணும்னா அந்த ரூமை புக் பண்ணி நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஏசி ரூம் இருக்குது, ஏசி இல்லாத இருக்குது. முன்னாடியெல்லாம் அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேஸ் வசதி உண்டு. நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கேயே சில பேர் விற்பாங்க. இல்லை நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ கேஸ் தட்டுப்பாடெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சமையல் இதை வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த இடமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம சமைக்க முடியாது. வெளியில் வந்து பாத்திரங்கள், அப்புறம் விறகு, கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா வாடகைக்கு எடுத்து அதை சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது. அங்கே இருக்க ஹோட்டல்ஸில் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அதிகமாக இருக்குதுன்னா சனி, ஞாயிறு, அப்புறமா கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த ஏப்ரல், மே திருவிழா டைம்லலாம் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய நிழல் கூடாரம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம ரூம் எடுக்க விருப்பம் இல்லை, நம்ம வச்சுக்குவோம் கொஞ்சம் நேரம் சும்மா வந்து உட்காந்துட்டு போகணும் அமைதியாக அப்படின்னாலும் நிறைய நிழல் கூடங்கள்லாம் இருக்குது. அதில் எல்லாம் போய் நம்ம வந்து தங்கிக்கலாம். பாத்ரூம் வசதியும் நிறைய இருக்குது இங்கே. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு இது வரைக்கும் போகலைன்னா போங்க. உங்களுக்கே அடிக்கடி போகணும்னு தோணும். அவ்வளோ ஒரு அமைதியான அழகான இடம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் முழுசாக வேளாங்கண்ணியை சுற்றி பாருங்கள். இதில் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா வேண்டுதலோட முட்டி போட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் மத்தியான டைமில் போகும்போது அவ்வளோ வெயில், அந்த வெயிலில் கூட அவங்களுடைய வேண்டுதலுக்காக அவங்க முட்டி போட்டு போகிறாங்க. இங்கே ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, மாதா காட்சி கொடுத்த குளம். அந்த குளத்தில் இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த குளத்தை வந்து இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நூற்றாண்டுகளாக அவங்க பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த குளத்தில் வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா விண்மீன் ஆலயம். ரொம்ப பெரிய ஆலயம். உள்ளாடி ஒரு தூண் கூட இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆலயம். உள்ளே போனீங்கன்னா அப்படியே அந்த கோயிலை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய ஆலயம் இந்த ஆலயம். சுற்றி இருக்க இடங்கள் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கு ஒரு வாட்டி போய் பாருங்கள். ரொம்ப அமைதி கிடைக்கும், நல்ல நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு வேளாங்கண்ணி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் சுற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள்.